அஸ்ஸலாமு அலைக்கும். ஒயிட் குருமா எப்படி பண்ணலாங்கிறத குயிக்காக பார்த்துடலாம். 10 கீத்து தேங்காய் எடுத்துக்கிட்டேன். அது கூட 2 பாதாம் பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கசகசா, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், பெருஞ்சீரகம், அப்புறம் மிளகு எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் தேங்காய் எண்ணெய் இட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, கருவேப்பிலை, ஜீரகம், பெருஞ்சீரகம், அப்புறம் ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம், அதை உப்பு சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் காய்கறி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு, கேரட்டு, அப்புறம் கொஞ்சோண்டு பீன்ஸு, அப்புறம் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டு, காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு, மேலே லைட்டாக கறி மசாலா இல்லைனா கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு, அப்புறம் திருப்பி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். நல்லா கொதித்து நல்லா க்ரீமியானதுக்கப்புறம் மேலே மல்லி, புதினா நம்ம தூவி விட்டு எடுத்தால் சூப்பரான ஒயிட் குருமா ரெடி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி